मङ्गलश्लोकः वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। किञ्च आख्यातवाच्यः कर्ता इति वादिनः अपि मते देवदत्तः पचति इति सामानाधिकरण्यं न मुख्यं। तन्मते तृतीयावत् निष्कृष्ट शक्तिमात्र कर्तृकारक अभिधानात् शक्तिमद्द्रव्यस्य आकृत्यधिकरण अनभिधानात्। என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, தேவதத்தா பச்சதி அப்படிங்கிற இடத்துல சாமானாதிகரண்யம் ததா ஏவ பவதி யதா ஆக்யாத பிரத்யயஸ்ய கர்த்தா வாச்சியः ஸ்யாத் ததானீமேவ முக்கியம் சாமானாதிகரண்யம் சித்தியதி इति वैयाकरणैः उक्तं। परन्तु तेषामपि मते वैयाकरणानामपि मते मुख्यं सामानाधिकरण्यं न लभ्यते। कुतः पश्यन्तु, पचति देवदत्तः पचति इति वाक्यं स्वीकुर्मः। तत्र देवदत्तः इति पदे प्रथमा विभक्तिः वर्तते। सा प्रथमा विभक्तिः न कर्तारं बोधयति। कुतः? तत्र प्रथमा कर्तारं न बोधयति, प्रथमा प्रातिपदिकार्थे वर्तते इति पूर्वमेव निरूपितं। तदनन्तरं पचति इत्यत्र आख्यातेन कर्तृकारकं शक्त्या उच्यते इति उक्तं किल, तद् न संभवति। இந்த சாமானாதிகரண்யம் சொல்றா இல்லையா வையாகரணால், தேவதத்தா பச்சதிங்கிற இடத்துல முக்கியம் சாமானாதிகரண்யம் கிடைக்கும். ஏன்னா ஆக்கியாத பிரத்யத்தினுடைய அர்த்தமாக கர்த்தகாரகம் இருப்பதினாலே அப்படின்னு சொன்னா இல்லையா, அது சம்பவிக்காதுன்னு கண்டனம் பண்றா. என்ன சொல்றா? ஆக்கியாத வாச்சியா கர்த்தா இதி வாதினஹ அபி மதே, வையாகரணானாம் அபி மதே देवदत्तः पचति इति सामानाधिकरण्यं न मुख्यं। कुतः? तन्मते आख्यातेन तृतीयावत् निष्कृष्ट शक्तिमात्र रूपकर्तृकारक अभिधानात्। निष्कृष्ट என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தர்மஹ தர்மி அப்படின்னு ரெண்டு வச்சுக்கணும். உதாரணத்துக்கு மனுஷ்யத்துவம் தர்மஹ, அதை கொண்ட மனுஷன் தர்மி. கடத்துவம் தர்மஹ, தர்மி அத அந்த கடத்துவத்தை கொண்ட பதார்த்தா திரவியம் எதுவோ அது தர்மி. இந்த இடத்துல அதாவது ஆக்கியாத பிரத்யயமானது கிருத்திமான சொல்றதுன்னு வையாகரணா சொல்றா. ஆனா அப்படி கிடையாது. அந்த ஆக்கியாத பிரத்யயமானது நிஷ்கிருஷ்ட தர்ம மாத்திர சக்தி மாத்திர. இந்த இடத்துல சக்தி பதத்துக்கு தர்மஹான்னு அர்த்தா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சக்திங்கிற பதம் வையாகரணால் சொல்லும் பொழுது எந்த அர்த்தத்தை குறிப்பிடுறா அப்படின்னு கேட்டா, தர்மத்தை குறிப்பிடுறா. சக்தி பதத்தினால தர்மத்தை குறிப்பிடுறா. உதாரணத்துக்கு கிருத்திமான்னு சொன்னா கிருதிஹி தர்மஹ,
அந்த கிருதியை கொண்டவன் தர்மி. இப்போ அந்த தர்மஹா இருக்கே கிருதிஹி, அது சக்திங்கிற பதத்தினால வையாக்கரணால சொல்லப்படுறது. பொதுவா எல்லா தார்ஷனிகாலும் சக்தி பதம் எதுல சொல்லுவான்னு சொன்னா வாச்சியார்த்தமா இந்த சப்தத்துல இருக்கக்கூடியதான பதார்த்த போதக சக்தியை சொல்லுவா இல்லையா? இது நம்ம பிரசித்தமா கேட்டுருக்கோம். ஈஸ்வர இச்சா, ஈஸ்வர இச்சா அந்த சக்தியை சொல்லிட்டு இருக்கா இல்லையா? ஆனா இங்க வையாக்கரணால் வந்து இந்த இடத்துல சக்திங்கிற பதத்தினால எதை சொல்றா அப்படின்னு கேட்டா அந்த தர்மத்தை குறிப்பிடுறா. கிருத்திமான்னு சொல்லும் பொழுது கிருத்தியை குறிப்பிடுறா. இதை நல்லா மனசை வாங்கிக்கணும், அப்பதான் இந்த அர்த்தம் புரிய வரும். தன்மதே ஆக்கியாத்தேன திருத்தீயாவத், திருத்தீயா எப்படி கரணத்துவத்தை சொல்றதோ அத போல நிஷ்கிருஷ்ட சக்தி மாத்திர ரூப கர்த்திருக்காரக அபிதானாத். சரியா? கர்த்திருவத்தை சொல்றது, கர்த்திருவத்தை சொல்றது, கர்த்தாவை சொல்லல. கர்த்திருவம்னா என்னது, கர்த்தான்னா என்னது அப்படின்னு கேட்டா கர்த்திருவம், அந்த துவம் பதம் மறுபடியும் கர்த்தாவில் இருக்கக்கூடிய தர்மத்தை சொல்லணும். உதாரணத்துக்கு கடத்வத்வம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கடத்வத்துங்கிறது கடத்துவத்வம்னு சொல்லணும். கடத்துவத்வம் அப்ப இந்த பதம் தான் சரியான பதம். கடத்வத்வம் வேண்டாம், கடத்துவத்வம். இப்ப இந்த கடத்துவத்வம் அப்படிங்கிற பதம் எதை சொல்றது தெரியுமா? கடத்துவத்தை சொல்றது. எப்படின்னு பாருங்க. கடத்துவத் மதுபுத்திர பாவ பிரத்யய பிரகத்யர்த்தவர்த்தாயக. நம்ம நியாய போதனையில படிச்சோம் இல்லையா, அந்த விஷயம்தான் இங்க இருக்கவா புதுசா இருக்கிறதுனால அவளுக்கு புரியிருக்கா மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். கடத்துவத் கடஹா, மறுபடியும் அதுக்கப்புறம் ஒரு துவத்து பிரத்யத்தை போட்டோம்னா, பாவ பிரத்யத்தை போட்டோம்னா அந்த துவங்கிற பதம் எதை குறிப்பிடும்? கடத்தை இருக்கக்கூடிய தர்மத்தை குறிப்பிடும். அதாவது கடத்துவத்தை மறுபடியும் குறிப்பிடும். சரியா? இப்போ கடத்துவத்வம்னு சொன்னா கடத்துவம் இத்தியர்த்தா. அத போல இங்கேயும் கர்த்திரு காரக அபிதான், சக்தி மாத்திர ரூப கர்த்திரு காரக அபிதானாத் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கர்த்திருவத்வத்தை குறிப்பிடுறது, அதாவது கிருத்தியை குறிப்பிடுறது. கிருத்திமான் அப்படின்னு சொன்னா கிருத்தியை கொண்டவன், அவன் கிட்ட இருக்கக்கூடிய தர்மஹா எது அப்படின்னு கேட்டா கர்த்திருவம். அந்த கர்த்திருவத்தை தான் குறிப்பிடுறது, அதாவது கிருத்தியை குறிப்பிடுறது. அதான் சொல்லி கொடுக்கிறா. தன்மதே ஆக்கியாத்தேன திருத்தீயாவத் நிஷ்கிருஷ்ட சக்தி மாத்திர ரூப கர்த்திருக்காரக அபிதானாத் சக்திமத் திரவியஸ்ய. ஒரு சந்தேகம் தான். தன்மதே ஆக்கியாத்தேன திருத்தீயாவத்துன்னு சொல்றாங்க. திருத்தீயாவத்துங்கிறத எதுக்கு சொல்லணும்? இங்க திருத்தீயாவத்துன்னு சொல்லாம ஆக்கியாத்தேன நிஷ்கிருஷ்டன்னு சொல்லிடலாம். திருத்தீயாக்கும் இவ சொல்லக்கூடிய லட்சணங்களுக்கு ஏதோ ஒரு சாமியம் இருக்கா? சொன்னேன் முன்னாடியே சொல்லும்போது சொன்னேன். அதாவது திருத்தீயா எப்படி கரணத்துவத்தை சொல்றதோ, கரணத்துவத்தை சொல்றதா கரணத்தை சொல்றதா? கரணத்துவம் அர்த்தா திருத்தீயாயாக இல்லையா? என்ன கரணம்? கரணம்ங்கிறது என்னது? கரணத்துவத்தை கொண்ட பதார்த்தா, திரவியம். திரவியமோ குணஹாவோ அந்தந்த இடத்துல எது இருக்கோ அது இல்லையா? அத போல ஆக்கியாத பிரத்யகாவும் கர்த்திரு காரகத்தை, அதாவது கர்த்திருவத்தை குறிப்பிடுறது, கர்த்தாவை குறிப்பிடல. அதுதான் தன்மதே ஆக்கியாத்தேன திருத்தி. அந்த இயர்போன் மாத்தின்றதான் சௌகரியம் போல இருக்கு ராகவன். என்ன பேசினாலும் எக்கோ வருது. தன்மதே ஆக்கியாத்தேன திருத்தீயாவத் நிஷ்கிருஷ்ட சக்தி மாத்திர ரூப கர்த்திருக்காரக அபிதானாத் சக்திமத் திரவியஸ்ய ஆக்ருத்யதிகரண நியாயேன அனபிதானாத். இங்க நம்ம இந்த சக்திமத் அப்படிங்கிற இடத்துல சக்தி பதத்துக்கு தர்மஹா இத்தியர்த்தா,
தர்மத்தை கொண்ட திரவியம் ந சப்தஸ்ய அர்த்தா. இதை எந்த அதிகரணத்தை நாம சொல்லி கொடுத்தோம்? ஆக்ருத்தி அதிகரணத்தை சொல்லி கொடுத்தோம், விசேஷனே சக்தின்னு இல்லையா. சக்தி மத் அதாவது சக்தி பதத்துக்கு தர்மஹா இத்தியர்த்தா. தர்மி சக்திமத் திரவியம். தர்மி அதாவது தர்ம விசிஷ்டா பதார்த்தா ந சப்தஸ்ய அர்த்தா. இப்படின்னு தானே சொல்லி கொடுத்தோம் ஆக்ருத்தி அதிகரண நியாயத்தினால. அதுதான் காமிக்கிறார். சக்திமத் திரவியஸ்ய ஆக்ருத்தியதிகரண நியாயேன அனபிதானாத். அப்போ என்ன ஆச்சு பாருங்க, தேவதத்த சப்தேன திரவியமாத்திர அபிதானாத் ஆख्यात शब्देन किम उच्यते? कृतिः उच्यते. देवदत्त शब्देन तु द्रव्यम् उच्यते. तर्हि कथं सामानाधिकरण्यं? சாமானாதிகரண்யம்ங்கிறது எப்போ கிடைக்கும்? ரெண்டும் ஒரே பதார்த்தத்தை சொன்னா. இப்போ என்ன ஆயிடுத்து? ஆக்கியாத பிரத்யமானது கிருத்திய சொல்றதுன்னு ஆயிடுத்து. ஏன்னா சக்தியைத்தான் சொல்லும், தர்மத்தை தான் சொல்லும், தர்மிய சொல்லாதுன்னு சொல்லிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது தேவதத்த சப்தா வந்து திரவியத்தை சொல்றது, இந்த ஆக்கியாத சப்தாவோ கிருத்திய சொல்றது, கர்த்திருவத்தை சொல்றது. அப்போ எப்படி முக்கிய சாமானாதிகரண்யம் வையாகரணாளுடைய மத்தத்திலும் கிடைக்கும்? கிடைக்காது. இப்போ பரவாயில்லையா? இப்போ சரியாக்கு சரியாக்கு. தேவதத்த சப்தேன ச द्रव्यमात्र अभिधानात् आख्यात शब्देन तु द्रव्यं न अभिधीयते, कृतिः अभिधीयते इत्यर्थः. अतश्च भिन्नार्थनिष्ठत्वात् तन्मते अपि न मुख्यं सामानाधिकरण्यं किन्तु लाक्षणिकमेव इति न कश्चित् विशेषः. अस्माकमपि मते, मीमांसकानां मते आख्यात शब्देन लक्षणया कर्ता बोध्यते, देवदत्त शब्देन देवदत्तः बोध्यते चेत् सामानाधिकरण्यं न मुख्यं सामानाधिकरण्यं तद्वदेव वैयाकरणानामपि मते इति निरूपितम्. இப்போ இந்த பங்கிக்கு அர்த்தம்லாம் புரிஞ்சுது இல்லையா? இதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன அந்த லஹ் கர்த்தரி கர்ம லஹ் கர்மணிச்ச பாவேச்ச அகர்மகேபியா அப்படிங்கிற சூத்திர விரோதத்தை காண்பிச்சா. எப்படி சொன்னா அப்படின்னு சொன்னா, லகாராக कर्त सकर्मकेभ्यः धातुभ्यः कर्तरि कर्मणि च स्युः, लकाराः अकर्मकेभ्यः धातुभ्यः कर्मणि भावे च कर्तरि भावे च स्युः. अकर्मकेभ्यः धातुभ्यः लकाराः भावे कर्तरि च स्युः அப்படின்னு அர்த்தம் சொல்லி கொடுத்தா அந்த சூத்திர விரோதா வரும்னு காமிச்சு கொடுத்தா இல்லையா? இப்போ அதை கண்டனம் பண்றா. நச்ச லஹ் கர்த்தரி இதி வியாக்கரண ஸ்மிருதி பலாத் ஆக்கியாத வாச்சியா கர்த்தா இது வாச்சியம். நீங்க தோஷத்தை எதை வச்சு சொல்லிட்டு இருக்கேள் அப்படின்னு கேட்டா, இந்த லஹ் கர்மணி அப்படிங்கிற சூத்திரத்தை வச்சுண்டு ஆக்கியாத பிரத்யத்துக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லி கொடுத்து அந்த அர்த்தம் உங்க மதத்துல வரல அப்படின்னு கண்டிக்கிறேன். ஆனா வியாக்கரண சாஸ்திரத்தினுடைய லட்சியம் ஒரு சப்தத்துக்கு இன்ன அர்த்தம்னு சொல்றது இல்லை. அதுக்காக வியாக்கரண சாஸ்திரம் வரல. வியாக்கரண சாஸ்திரம் எதற்காக வந்தது? இந்த அர்த்தத்துல இந்த சப்தா வந்து சாதுவா அசாதுவா அதை சொல்லதான் வந்தது. சப்த நிரூபணம் பண்றதுக்கு தான் வந்தது வியாக்கரண சாஸ்திரம். சப்தார்த்தா எதுன்னு நிரூபணம் பண்றதுக்காக வரல. அப்படி சப்தார்த்த நிரூபணம் பண்றதுல வையாக்கரனால் பிரமாணமா எடுத்துக்கல இல்லையா? சப்தார்த்தா அப்படிங்கிறது சக்தி கிரகோபாயான்னு நாம அதுக்குன்னு சில உபாயங்கள் வச்சுட்டு இருக்கோம். முக்தாவளியில அதுக்கு அந்த உபாயங்கள் எல்லாம் குரோடீகரணம் பண்ணி கொடுத்துருக்கா. சக்தி கிரக உபாயாக அதுல வியாக்கரணமும் ஒண்ணு. ஆனா இந்த வியாக்கரணத்தை வச்சுண்டுதான் சப்தார்த்த நிர்ணயம்னு இல்லை. முதல்ல இதை கண்டிக்கும் பொழுது வியாக்கரண சாஸ்திரம் அதற்காக வரலே அப்படின்னு ரொம்ப கடினமான ஒரு துவனியில கண்டிக்கிறார். அதன் பிறகு வியாக்கரணமும் கூட சக்தி கிரக உபாயத்துல ஒண்ணு. அதனால அந்த வியாக்கரண சாஸ்திரத்திலையும் சப்த ததர்த்த நிர்ணயா பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ரெண்டாவது பட்சமா வச்சுட்டு பதில் சொல்ல போறா. முதல்ல
கठோரமா அதை கடுமையா எப்படி வியாக்கரண சாஸ்திரத்துக்கு இது வேலையே இல்லை. வியாக்கரண சாஸ்திரத்துக்கு சப்த ததர்த்த நிர்ணயம் பண்ணி கொடுக்கறதுக்கு யோகியதை இல்லை. அது அதுக்காக வரல. சப்த சாதுத்வ நிர்ணயார்த்தம் இந்த சாஸ்திரம் வந்ததுன்னு முதல்ல இப்படி பதில் சொல்றா. அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்றா, நச்ச லஹ்கர்த்தரீதி வியாக்கரண ஸ்மிருதி பலாத் ஆख्यात வாச்சः கர்த்தா इति வாச்சியம் நஹி வாச்சியவாச்சக பாவः शब्द तदर्थ निर्णयः व्याकरण स्मृति अधीनः. व्याकरण स्मृति अधीनम इल्ले, व्याकरण शास्त्र अधीनम इल्ले, इदु वाच्यवाचक भावः तदधीनम इल्ले. तस्य न्याय सहित, तस्य इत्युक्ते वाच्यवाचक भावस्य न्याय सहित अन्वय व्यतिरेक गम्यत्वात्. लोके व्यवहारं दृष्ट्वा अन्वय व्यतिरेक, व्यवहारो नाम अत्र अन्वय व्यतिरेकः, अस्मिन् अर्थे अयं शब्दः प्रयुज्यते इत्यादि अन्वय व्यतिरेक दर्शनेन शब्द तदर्थ निर्णयः भवति. இப்படின்னு முதல்ல கொஞ்சம் கठोरமா சொல்லியாச்சு. என்னன்னு, இந்த லஹ் கர்மணின்னு சூத்திரத்தை வச்சுண்டு சப்த ததர்த்தத்தை நிர்ணயம் நீங்க பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்க மதத்துல வராதுன்னு சொல்லாதீங்கோ, இந்த மாதிரி அர்த்தம் வராதுன்னு. ஏன்னா உங்களுக்கு அந்த சப்த ததர்த்த நிர்ணயம் பண்ணி கொடுக்கிற சாமர்த்தியமே கிடையாது அப்படின்னு முதல்ல சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இந்த சக்தி கிரக உபாயத்துல வியாக்கரணமும் ஒண்ணு. சக்தி கிரகம் வியாக்கரணோபமானன்னு ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகத்துல நமக்கு நிரூபணம் பண்ணி கொடுத்துருக்கா. இந்த ஸ்லோகத்தை நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இல்லையா. கோஷாப்த வாக்கியாத் விவகாரதஸ்ச சாநித்யத சித்தபதஸ்ய விருத்தः அப்படின்னு இல்லையா, ஞாபகம் இருக்கு இல்லையா? ரொம்ப சந்தோஷம் ஞாபகம் வச்சிருக்கிறது. இந்த ஸ்லோகத்துல நமக்கு வியாக்கரணமும் இருக்கு இல்லையா. அந்த வியாக்கரணத்தை வச்சுட்டுதான் சப்த ததார்த்த நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எப்படி இப்படி சட்டுன்னு சொல்லிட முடியும்? அதனால வாச்சிய வாச்சக பாவஹா அப்படி வியாக்கரண சாஸ்திராதீனஹான்னு வச்சுண்டு ரெண்டாவது பதில். भवतु वा स्मृति गम्यः वाच्यवाचक भावः तथापि नेयं स्मृतिः कर्तुः आख्यातवाच्यत्वे प्रमाणम्. ஒருவேளை வியாக்கரண சாஸ்திரமானது வாச்சியவாச்சக பாவத்துக்கு பிரமாணம்னு எடுத்துட்டாலும் கூட இந்த சூத்திரத்தை வச்சுண்டு ஆக்கியாத வாச்சியா கர்த்தான்னு நிர்ணயம் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த சூத்திரத்துக்கு நீங்க சொல்றபடி அர்த்தம் கிடையாது. இந்த சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம்னு நாங்க சொல்லித்தரோம், கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தத்தை சொல்லித்தரா. என்ன அர்த்தம் சொல்லித்தரா? கிந்து கர்த்துஹு ஏகத்வே ஏகவச்சனாத்மகः லகாரः பவதி, द्वित्वे द्विवचनात्मकः बहुत्वे बहुवचनात्मकः इत्यस्मिन् अर्थे प्रमाणम्. இந்த சூத்திரம் எதற்காக வந்ததுன்னு கேட்டா, லகாராः கர்த்துஹு ஏகத்வே ஏகவச்சனாந்தம் பவதி, एकवचनान्तः भवति लकारः, कर्तुः बहुत्वे बहुवचनान्तः भवति, कर्मणः एकत्वे एकवचनान्तः भवति लकारः. இப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றது தான் இந்த சூத்திரம் வந்தது. இந்த சூத்திரத்துக்கு எப்படிப்பா இப்படி நீங்க ஒரு அர்த்தம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு சூத்திரத்தை மட்டும் வச்சு நாம அர்த்தத்தை பார்க்க கூடாது. இதன் பிறகு 2-3 சூத்திரங்கள் இருக்கு. எப்படி தெரியுமா? இங்க கீழே இருக்கும் பாருங்க. कर्तुः द्वित्वे बहुत्वे द्वे कयोर्द्विवचनैकवचने बहुषु बहुवचनम அப்படின்னு 2 சூத்திரம் இருக்கு. இதே அதிகாரத்துல இருக்கு. द्वि एकयोहो சூத்திரம் வந்து எப்படி படிக்கணும்? द्वि एकवचनयोः द्वेकयोः द्वि एकयोः द्विवचन एकवचने, द्विवचनम एकवचनम मिलित्वा द्विवचन एकवचने. அதாவது கர்த்துஹு த்வித்வே த்விவச்சனம் ஏகத்வே ஏகவச்சனம் அப்படிங்கிறது அந்த சூத்திரம். அடுத்தது பகுஷு பகுவச்சனம், கர்த்துஹு பகுத்வே பகுவச்சனம். அப்போ இந்த 3 சூத்திரத்துக்கும் ஏக வாக்கியதா இருக்கு. இந்த 3 சூத்திரம் ஒரே விஷயத்தை சொல்ல வந்தது. அப்போ இந்த லஹா கர்மணி லகாரஹா இந்த சூத்திரம் இருக்கே, லஹா கர்மணி கர்மணிச்ச பாவேச்ச அகர்மகேபியான் சூத்திரம் இருக்கே. இந்த சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம்? லகாராஹா
சகர்மகேபியா தாதுபியா கர்த்தரி கர்மணிச்ச சிஹுன்னு ஒரு அர்த்தம் சொல்லி கொடுத்தாலே அந்த அர்த்தம் அதை சொல்றதுக்காக வரல இந்த சூத்திரம். அப்ப எதுக்காக வந்தது? கர்த்துஹு ஏகத்வே ஏகவச்சனம் இப்படிங்கிற அர்த்தத்தை சொல்ல வந்தது. அது வெறும்னே ஒரு சூத்திரத்தை வச்சுட்டு பார்த்தா தெரியாது. இந்த லஹ் கர்மணிச்ச பாவே சா கர்மகேபியான்னு இந்த சூத்திரம், துவேகயோர் திவச்சன ஏகவச்சனேங்கிற சூத்திரம், பகுஷு பகுவச்சனம், இந்த 3 சூத்திரத்தையும் ஒன்னா வச்சுண்டு அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணணும். இப்படித்தான் பண்ணணும். அப்போ இந்த லஹ் கர்மணிச்சாங்கிற இந்த சூத்திரமானது எதை சொல்லி கொடுக்கல? ஆக்கியாத வாச்சகா கர்த்தான்னு சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுத்தாதானே சூத்திர விரோதம் வரும். அப்படி சொல்லி கொடுக்கவே இல்லை. அர்த்தம் புரிஞ்சுதா இதுக்கு? புரியுதுண்ணா. இவ மீமாம்சகால் இப்படி அர்த்தம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறா இல்லையா? ஆனா வையாக்கரனால் அது முதல்ல ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கா இப்ப வரைக்கும். வையாக்கரன் அப்படி சொல்லிட்டு இருக்கா. மீமாம்சகால் இந்த சூத்திரத்துக்கு இந்த இப்படி அர்த்தம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறா. இந்த இப்படி அர்த்தம் பண்ணினா ஏதாவது தோஷம் வருமானு காமிச்சால் நம்ம சரி ஓகேன்னு சொல்லலாம். அப்படி காமிக்க முடியாது. ஓ சரி சரி. வையாக்கரனால் அவங்களுடைய பிரக்கிரிய இந்த ஒரு சூத்திரத்துக்கு இப்படி அர்த்தம் பண்ணணும் அப்படி அர்த்தம் பண்ணணும் இந்த நிர்ணயங்கள்லாம் எப்படி எதுக்காக வச்சு பண்றா அப்படின்னு கேட்டா அவ சாஸ்திரத்துக்கு ஏத்தபடி அந்த சூத்திரத்துடைய அர்த்தம் வச்சுக்கிறா. இப்போ இதே இடத்துல வையாக்கரனால் ஒரு சூத்திரத்துக்கு அர்த்தத்தை சொல்லி கொடுக்குறான். அந்த அர்த்தத்தை கிரகிச்சுக்கிறதுல மீமாம்சகாலுக்கு எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லை, எங்கேயும் இடைஞ்சல் இல்லை அப்படின்னு அவ அப்படி எடுத்துருவா. அவங்க சொல்லி கொடுத்த அர்த்தத்தை எடுத்துக்கும் பொழுது இந்த சாஸ்திர பிரக்கிரியை நிரூபிக்கும் பொழுது தோஷா வருமா இருந்தால் அந்த அர்த்தத்தை எடுத்துக்க மாட்டான். புரியுறதா? இப்போ லஹ் கர்மணிச்சா அப்படிங்கிற அந்த சூத்திரத்துக்கு வையாக்கரனால் சொல்லி கொடுத்த படி அர்த்தத்தை எடுத்துப்போமே ஆனால் மீமாம்சா பிரக்கிரியில சிரமம் வரும் நிரூபணம் பண்றதுல. அதனால என்ன பண்றோம்? அந்த இடத்துல இந்த சூத்திரத்துக்கு இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். நம்மள இந்த ஆக்கியாத பிரத்யத்துக்கு கிருத்திதா அர்த்தா அப்படின்னு மீமாம்சகா சொல்லிட்டு இருக்கா. கிருத்திமான் கர்த்தா அர்த்தான்னு வையாக்கரணா ஏன் இந்த ஏன் வித்தியாசம் வருது மதபேதம் அப்படின்னு கேட்டா அந்தந்த மதத்தை அந்தந்த தரிசனத்தை நிரூபணம் பண்றதுக்கு இப்படி எடுத்துட்டாதான் சௌகரியமா இருக்கு. அதனால அதை எடுத்துக்கிறா. புரியுறதா? மீமாம்சகாலுக்கு ஆக்கியாத பிரத்யத்துக்கு ஆர்த்தி பாவனா அர்த்தான்னு எடுத்துட்டாதான் அவளுடைய பிரக்கிரியை நிரூபணம் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கு. வையாக்கரணாலுக்கு ஆக்கியாத பிரத்யத்துக்கு கர்த்தா வாச்சியார்த்தான்னு எடுத்துட்டாதான் அவளுடைய பிரக்கிரியைக்கு அது சௌகரியமா இருக்கு. அப்போ அந்தந்த தார்சனிக்கால் அவளுடைய மதத்தை நிரூபணம் பண்றதுக்கு எது சௌகரியமோ அதுதான் எடுத்துப்போம் இல்லையா? இப்படிதான் நம்ம பார்க்கணும். அது அடுத்தது எத்து உக்தம் கர்த்துஹு அனபிதானே தேவதத்தேன பச்சதீதி திருத்தீயா பிரசங்கா. இன்னொரு ஒரு தோஷமும் சொன்னா அனபிஹிதேங்கிற அதிகார சூத்திரத்தை வச்சுண்டு அனபிஹிதே கர்த்தரி திருத்தீயா சியாத் அப்படிங்கிற அந்த நியமத்தை வச்சுண்டு என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டா கர்த்துஹு ஆக்கியாத வாச்சியத்வா பாவே அனபிஹிதத்வாதேவ ராமஹா பாடம் படதி இத்யத்ர ராமேண பாடம் படதி இதி அனபிஹிதத்வாத் திருத்தீயா விபக்தியாபத்தின்னு சொன்னான் இல்லையா? அனபிஹிதே கர்த்தரி திருத்தீயா சியாத்னு சொல்லி கொடுத்தா. இப்போ அந்த ஒரு தூஷணத்துக்கு பதில் சொல்றான். எத்து உக்தம் கர்த்துஹு அனபிஹிதே தேவதத்தேன பச்சதி இதி திருத்தீயா பிரசங்கஹா இதி எத்து உக்தம் தன்ன ததா நாஸ்தி. இந்த அனபிஹிதேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா முதல்ல இந்த தோஷா எப்படி கிடையாது அப்படிங்கிறத காமிக்கிறான். தன்னா திருத்தீயாஹி கர்த்துஹு பிரதிபத்தியர்த்தே தத்கத சங்கியா இப்படி சொல்லணும். திருத்தீயாஹி கர்த்துஹு பிரதிபத்தியர்த்தம் தத்கத சங்கியா பிரதிபத்தியர்த்தம் வா. இப்போ அனபிஹிதே கர்த்தரி திருத்தீயா அப்படின்னு வச்சுண்டு ராமஹா பாடம் படதிங்கிற வாக்கியத்துல மீமாம்சகாலுடைய மதப்படி படதிங்கிற இடத்துல இருக்கக்கூடியதான ஆக்கியாத பிரத்யத்தினால கர்த்தா ந அபிஹிதா. அதனால ராமஹாங்கிற இடத்துல ராமேண அப்படின்னு திருத்தீயா பண்ண வேண்டியதான ஒரு சூழல் வந்துடுறது இல்லையா?
இப்போ இந்த இடத்துல திருத்தியா வருதுன்னு சொல்றாலே இந்த திருத்தியா எதற்காக வருது? 2 காரணத்துக்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன 2 காரணம்? முதல்ல கர்த்துஹு பிரதிபத்தியர்த்தம் இதுக்காக வந்திருக்கா, அல்லது தத்கத சங்கியா பிரதிபத்தியர்த்தம் வா? ராமேண அப்படிங்கிற இடத்துல திருத்தியா அனபிஹிதே கர்த்தரி திருத்தியான்னு சொல்லி நீங்க திருத்தியா சொல்றீங்களே, அந்த திருத்தியா வந்து எதற்காக வருது? கர்த்திருவத்தை சொல்றதுக்காக வந்ததா, அல்லது கர்த்திருகத சங்கியாவை சொல்றதுக்காக வந்ததா அப்படின்னு கேள்வி. 2 விதமான கேள்வி. கர்த்துஹு பிரதிபத்தியர்த்தம் தத்கத சங்கியா பிரதிபத்தியர்த்தம் வா அப்படின்னு கேள்வி. தத்ர கர்த்தா தூ பாவனாக்ஷேபாதேவ லப்யதே இதி ந தத்ர திருத்தீயாபேக்ஷா. இப்ப பாருங்க, ராமேண பாடம் படதி அப்படின்னு வாக்கியம் ஒரு துஷ்டமான பிரயோகம் தான் இது. இருந்தாலும் புரியதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடத்துல திருத்தியா வைக்கிறேல, இந்த திருத்தியா எதுக்காக? கர்த்துஹு பிரதிபத்தியர்த்தம் அப்படின்னு சொன்னா அவசியம் இல்லை, திருத்தியா அவசியம் இல்லை. ஏன்னா மீமாம்சகாலுடைய மதப்படி ஆக்கியாத பிரத்யார்த்தமா இருக்கக்கூடிய கிருதியினாலேயே கர்த்தா ஆக்ஷேபிக்கப்படுறான். அப்போ ஆக்ஷேபத்தினால கிடைக்கிறாங்கிறதுனால அந்த அந்த கர்த்திருக்காரகத்தை சொல்றதுக்கு திருத்தியா விபக்தி தேவையில்லை. புரியுறதா இது? புரியலைன்னு சொல்றல இல்ல புரியுறதுன்னு சொல்றல? புரியுது. ஓகே. அப்போ அந்த திருத்தியா வியர்த்தம் எந்த அர்த்தத்துல? கர்த்திருக்காரகத்தை சொல்றதுக்காக வந்ததுன்னு சொல்றதா இருந்தால் வியர்த்தம். ஏன்னா ஆக்ஷேபத்தினாலே நமக்கு கிடைச்சிருது. சரி, வேண்டாம். கர்த்திருகத சங்கியாவை சொல்றதுக்காக வந்தது அப்படின்னு கேட்டால் அதுவும் நமக்கு கிடைச்சிடுறது. எப்படின்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே நேற்றைய பாடத்திலே பார்த்தோம். ஆக்கியாத பிரத்யத்தினால சொல்லப்படுகின்ற சங்கியாவானது ஆக்ஷேப லப்ய கர்த்தரி அன்வேத்தின்னு சொல்லிட்டோம். அப்போ சங்கியாவும் அங்கேயே கிடைச்சிடுறது. அப்போ எதுக்காக நீங்க திருத்தியாவை சொல்லணும் அப்படின்னு கேள்வி. பாருங்க, திருத்தீயாஹி கர்த்துஹு பிரதிபத்தியர்த்தம் தத்கத சங்கியா பிரதிபத்தியர்த்தம் வா உபயோர் மத்தியே கிமர்த்தம் அப்படின்னு கேள்வி. தத்ர கர்த்தா தூ பாவனாக்ஷேபாதேவ லப்யதே இதி ந தத்ர திருத்தீயாபேக்ஷா. தத் சங்கியா தூ இत्युक्ते கர்த்தகத சங்கியா தூ ஆख्यातेनैव प्रतीयते इति न तत्रापि अपेक्षा. இந்த 2 விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்க எல்லாருக்கும். திருத்தீயா விபக்தி இந்த 2 விஷயத்துக்காக வரதா இருந்தால் தேவையில்லை, அந்த 2மே கிடைச்சிடுறது அப்படின்னு. இந்த விஷயத்தை தான் வார்த்திகத்தை சொல்லி கொடுத்தா. சங்கியாயாம் காரகேவாம் தீஹி விபக்தியாஹி பிரவர்த்தியதே. இந்த விபக்தியானது சங்கியா பிரதிபத்தியர்த்தம் வா காரக பிரதிபத்தியர்த்தம் வா பிரவர்த்ததே சேத் தத்வியர்த்தம். தத்வியர்த்தம். பாருங்க, சங்கியாயாம் காரகேவா விபக்தியா தீஹி பிரவர்த்தியதே. இந்த விபக்தியானது எதுக்காக சொல்லணும்? சங்கியாவுக்காகவோ அல்லது காரகத்தை கர்த்தகாரகத்தை சொல்றதுக்காகவோ பிரவர்த்தியதே இல்ல பிரவர்த்தியதே, அதாவது பிரவர்த்திக்கிறது சொல்றது. ஆனால் உபயஞ்சாத்திர அத்திர உபயம் உபயம் இत्युक्ते கர்த்தகாரகம் வா அथवा சங்கியாவா. இது எங்கே? சகர்மகமான பரஸ்மைபதி தாத்து சொல்றச்ச, கர்த்தரி பிரயோகம் சொல்றச்ச. கர்மணி பிரயோகம் சொல்லும் பொழுது கர்மகாரகம் சங்கியா. இந்த 2த்துக்காக தான் நம்ம அங்க பிரதமாவோ ஏதாவது வைக்கணும். சரி, உபயஞ்ச அத்திர தத் சித்தம் பாவனா திங் விபக்திதः. உபயஞ்ச தத் சித்தம் உபயமபி சித்தம். கதம் சித்தம்? பாவனா திங் விபக்திதः. பாவனாதः திங் விபக்திதः அப்படின்னு அர்த்தம். பாவனாதः அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, பாவனையா ஆக்ஷிப்பியதே கர்த்தா இது கிருத்வா கர்த்தலாபா. இதுதான் பாவனாதः தத் சித்தி. ஏவம் ஆख्यात பிரத்யயாத் சங்கியாயாக சித்தி. அதுதான் சேர்த்து சொல்றான். பாவனா திங் விபக்திதா. ஸ்லோகத்துடைய அர்த்தம் நல்லா புரிஞ்சது இல்லையா? இப்படின்னு இருக்கிறதுனால நீங்க திருத்தியா விபக்தி சொல்லவே தேவையில்லை.
यत्र तु न आख्यातेन तद्गता संख्या उच्यते तत्र भवत्येव तृतीया कथम रामेण पाठः पठ्यते அப்படின்னு பிரயோகத்தை எடுத்துப்போம். இப்போ இந்த பठ्यतेங்கிற இடத்துல ஆख्यात प्रत्ययத்தினால कुत्रगत संख्या उच्यते इत्युक्ते किन्निष्ठा संख्या बोध्यते? कर्मनिष्ठा संख्या बोध्यते। कर्मनिष्ठा संख्या न कर्तृनिष्ठा संख्या। तदर्थं तत्र विभक्तिः अपेक्षिता। कर्तृनिष्ठ संख्या बोधनार्थं विभक्तिः अपेक्षिता। किंच पठ्यते அப்படிங்கிற இடத்துல ஆख्यात பிரத்யயத்தினால கர்த்தா ஆக்ஷேபிக்கப்படுறதில்லை. ஏன்னா அங்க கிருதி சொல்லப்படலை இல்லையா? கிருதி சொல்லப்பட்டா கிருதி கிருதி இருக்குன்னு தான் ஒத்துக்கணும், அங்கேயும் இருக்குன்னு தான் ஒத்துக்கணும். அப்போ அந்த இடத்துல ஆख्यात பிரத்யய ஆக்ஷேபேன லப்யத்தைன்னு தான் வச்சுக்கணும். ஆனா எது கிடைக்காது? சங்கியா கிடைக்காது. பठ्यते அப்படிங்கிற இடத்துல ஆख्यात பிரத்யயத்தினால சங்கியா சொல்லப்படுறது. ஆனா அந்த சங்கியா கர்மகத சங்கியா, ந கர்த்தகத சங்கியா இல்லையா? ஆனா அந்த மாதிரி இடத்துல கர்த்தகத சங்கியாவை சொல்றதுக்கு நமக்கு விபக்தி பிரத்யயா தேவையா இருக்கு இல்லையா? அதனாலதான் அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? திருத்தியா விபக்தியை சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த அனபிஹிதே அப்படிங்கிற சூத்திரத்துக்கு இந்த மீமாம்சகாருடைய மதப்படி அர்த்தம் பண்றதா இருந்தா என்ன சொல்லணும் தெரியுமா? அனபிஹிதாயாம் கர்த்தகத சங்கியாயாம் திருத்தியா விபக்திர் பவதி, अभिहितायां कर्तृगत संख्यायां आख्याताभिहितायां संख्यायां प्रथमा भवति. संख्याவை வச்சுண்டு அபிஹித संख्याவை வச்சுண்டு தான் பிரதமா திருத்தீயா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். यत्र तु न आख्यातेन तद्गता संख्या उच्यते तत्र भवत्येव तृतीया यथा देवदत्तेन ओदनः पच्यते इति. देवदत्तेन ओदनः पच्यतेங்கிற இடத்துல ஆख्यात பிரத்யயத்தினால சொல்லப்படுகின்ற சங்கியா கர்த்தகத சங்கியா இல்லை, கர்மகத சங்கியா. அதனாலதான் இந்த இடத்துல தேவதத்தேனா அப்படின்னு திருத்தியாந்தமா வந்திருக்கு. தஸ்மாத் ந கர்த்துஹு அனபிதானே கிஞ்சித் தூஷணம் இதி அலம் அதிவிஸ்தரேனா. இந்த விசாரத்தை எதுக்காக ஆரம்பிச்சா அப்படின்னு கேட்டா, சங்கியாவானது பாவனாவுக்கு காரணமாக அல்லது தாத்வர்த்தத்துக்கு காரணமாக எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்துத்வாரான்னு ஆரம்பிச்சா. கர்த்துத்வாரான்னு சொன்னா கர்த்துஹு லாபஹா கதம்னு ஒரு கேள்வி கேட்டு அந்த கர்த்துஹு லாபஹா ஏவம் ரூபேன ஆख्यात பிரத்யயார்த்தபூத கிருத்தியா ஆக்ஷிப்பியத்தே கர்த்தா அப்படின்னு வரிசையா கொண்டு வந்தா. அதுல இருந்து ஆரம்பிச்சது விசாரம் இல்லையா? கர்த்து துவாரான்னு சொன்னாலே அதுல இருந்து ஆரம்பிச்ச விசாரம் இப்போ இதோட முடிகிறது. தத் சித்தா பிரகிருதம் அனுசராமः பிரகிருத விசாரः கः अस्ति? श्रुतिः विनियोजिका श्रुतिः. तत् सिद्धः त्रिविधः श्रुतिः श्रुति विनियोगः विभक्ति रूपा समान अभिधान रूपा एकपद रूपा चेति. सेयं श्रुतिः लिंगादिभ्यः प्रबलं प्रमाणम्. लिंगादिषु हि न प्रत्यक्षः विनियोजकः शब्दः अस्ति किन्तु कल्प्यः. श्रुत्यपेक्षया लिंगादीनां प्रमाणानां दौर्बल्ये किं कारणम् इत्युच्यते? लिंगादिषु हि न प्रत्यक्षः विनियोजकः शब्दः अस्ति. लिंगं श्रुतिं कल्पयित्वा एव प्रमाणं भवति अंगत्वे. एवमेव अन्यानि प्रमाणानि वाक्यादीनि. यावच्च तैः विनियोजकः शब्दः कल्प्यते तावत् प्रत्यक्षया श्रुत्या विनियोगस्य कृतत्वात् तेषां कल्पकत्वशक्तिः विहन्यते इति श्रुतेः प्राबल्यम्. அதாவது இந்த பாதஹா பிராப்த பாதஹா அப்பிராப்த பாதஹா அப்படின்னு ரெண்டு இருக்கு. பிராப்த பாதகான்னா என்னது? ஒரு பிரமாணம் பிரவருத்திக்கிறது, பிரவர்த்திச்சதுக்கு அப்புறம் அதை விட பிரபல பிரமாணத்தினால பாதம் ஏற்பட்டால் அந்த இடத்துல பிராப்த பாதா. இதே ஒரு பிரமாணம் தன்னை விட துர்பலமா இருக்கக்கூடிய பிரமாணத்தை
எழறதுக்கு முன்னாடியே பாதிச்சிடுறது. இப்போ லிங்க பிரமாணம் விநியோஜகம் பண்ணி அதை ஸ்ருதி பாதிச்சால் அது பிராப்த பாதகா. ஆனா லிங்க பிரமாணம் அந்த விநியோஜகமாக ஆறதுக்கு முன்னாடியே அதை ஸ்ருதி பாதிச்சிடுதுன்னு சொன்னா அது அப்பிராப்த பாதகா. இப்போ இந்த இடத்துல அப்பிராப்த பாதகா தான் இருக்கு. ஸ்ருதியானது இந்த லிங்கமானது ஸ்ருதியை கல்பிச்சு அங்கத்துவத்தை சொல்றதுக்கு முன்னாடியே விநியோகம் பண்ணிடுறது. அப்படி விநியோகம் பண்ணிடுறதுனால என்ன ஆயிடுது, லிங்கத்துக்கு அங்க உத்திதியே இல்லை, அது எழவே எழாது. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியது எப்பேற்பட்ட பாதகா அப்படின்னு கேட்டா பிரமாண அனுத்பத்தி ரூப பாதகா அப்படின்னு சொல்லுவோம். பிரமாண அனுத்பத்தி, இது பிரமாணமா ஆகவே ஆகாது. இந்த இடத்துல எந்த இடத்துல ஸ்ருதி பிரமாணமா இருக்கோ அந்த இடத்துல லிங்கம் பிரமாணமாக ஆகவே ஆகாது, விநியோஜகமாக ஆகாது. பிரமாண அனுத்பத்தி ரூப பாதகா, இதுதான் அப்பிராப்த பாதகான்னு சொல்லுவோம். பிராப்தியே வரதுக்கு முன்னாடி பாதிச்சிடும். சரி, இதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறா. அतएव इत्युक्ते यस्मात् श्रुतिः एव प्रबल प्रमाणं तस्मात् ऐन्द्रिया गार्हपत्यम् उपतिष्ठते इत्यत्र यावत् लिंगात् ऐन्द्रिया इन्द्रोपस्थानाङ्गत्वं कल्प्यते तावत् प्रत्यक्षया श्रुत्या गार्हपत्योपस्थानाङ्गत्वं क्रियते इति ஐந்திரியா கார்ஹபத்யோபஸ்தானாங்கத்துவம். இதை நம்ம அர்த்த சங்கிரகத்துல படிச்சோம் இல்லையா, அதே மாதிரிதான் இங்கேயும். அதாவது ஐந்திரி இருக்கு, இந்த தேவதா பிரகாசன சமர்த்தா யாருக்கு சா ஐந்திரி இத்தியுச்சதே கதாச்சன ஸ்தரியசின்னு. இந்த ருக்கானது, ருக்குனுடைய அர்த்தத்தை பார்த்தா, மந்திரத்துடைய அர்த்தத்தை பார்த்தால் அது இந்திர பிரகாசகமா இருக்கு. அப்போ லிங்கத்தை வச்சுட்டு பார்த்தால் இது இந்திர தேவதாக்க கர்மாங்கமா இருக்கும். இந்த தேவதா பிரகாசனார்த்தமாக இந்த மந்திரா இருக்கணும். அப்படி லிங்கத்தை வச்சுண்டு ஸ்ருதியை கல்பிச்சுண்டு நாம விநியோகம் பண்றதுக்கு முன்னாடியே நேரடியாக ஐந்திரியா கார்ஹபத்தியம் உபதிஷ்டதே அப்படிங்கிற இந்த வாக்கியமானது ஐந்திரி இருக்க கார்ஹபத்திய உபஸ்தானத்துக்கு அங்கமாக விநியோகிக்கிறது. அதுதான் சொல்ற அतएव ஐந்திரியா கார்ஹபத்தியம் உபதிஷ்டதே இத்யத்ர யாவத் லிங்காத் ஐந்திரியா இந்திரோபஸ்தானாங்கத்வம் கல்ப்யதே தாவத் ததः प्रागेव பிரத்யக்ஷயா ஸ்ருத்யா கார்ஹபத்திய உபஸ்தானாங்கத்வம் கிரியதே இதி ஐந்திரி கார்ஹபத்திய உபஸ்தானாங்கம். ஐந்திரி இருக்கு, கார்ஹபத்திய உபஸ்தானாங்கம். சரி, சாமர்த்தியம் லிங்கம். லிங்கம் அப்படிங்கிறதுக்கு சாமர்த்தியம்னு அர்த்தம். அதாவது இதுவரையில ஸ்ருதி பிரமாணத்தை நிரூபிச்சுட்டா, இப்போ அடுத்தாப்புல இருக்கக்கூடிய அங்கத்துவத்தை சொல்லக்கூடியதான லிங்க பிரமாணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. லிங்கம்னா என்னது? சாமர்த்தியம். ரெண்டு விதமா இருக்கு, அர்த்தகத சாமர்த்தியம், சப்தகத சாமர்த்தியம். இந்த மந்திரங்கள் எல்லாமே நம்ம விநியோகம் பண்ணும் பொழுது அர்த்தத்தை வச்சுட்டு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் சப்தகத சாமர்த்தியம். அர்த்த பதத்துக்கு பொருள்னு அர்த்தம், அதாவது சப்தார்த்தம்னு இல்லை, பதார்த்தங்கள். இதே சப்தகத சாமர்த்தியத்தை வச்சுன்னு தான் நம்ம மந்திரங்கள்லாம் விநியோகம் பண்றோம். இந்த மந்திரம் இந்திரனை பிரகாசனம் பண்றதா அப்படின்னு சொன்னா இது இந்த தேவதா பிரகாசகம், இந்த தேவதா பிரகாசக கர்மாங்கம் அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்றோம். எதை வச்சுண்டு? சப்தகத சாமர்த்தியத்தை வச்சுண்டு. மேற்கொண்டு இந்த உதாரணங்கள்லாம் வரப்போறது. சாமர்த்தியம் சர்வபாவானாம் லிங்கமித்யபிதீயதே. லிங்க பதத்துக்கு நமக்கு அர்த்தம் பண்ணி கொடுக்கிறா. அடுத்தது தேன அங்கத்துவம் கதம் யதா பர்ஹிர் தேவசதனம் தாமி இத்யஸ்ய லவணாங்கத்துவம் தோ அவகண்டனே அப்படின்னு தாத்து. அந்த தாத்துலிருந்து வந்ததுதான் லவணம். அதாவது தாமிங்கிற இடத்துல அந்த மந்திரத்துல இருக்கு. லவணம்னா சேதனம்னு அர்த்தம். இந்த மந்திரத்துல பரிஹிர் தேவசதனம் தாமின்னு இருக்கு இல்லையா, தாமிங்கிறதுல தோ அவகண்டனைங்கிற தாத்து தானே பிரயுக்தமா இருக்கு. அதாவது லுணாமிங்கிற அர்த்தம். இந்த அர்த்தத்தை வச்சுண்டு இந்த மந்திரத்தை லவணாங்கம், இந்த மந்திரமானது லவணாங்கமா இருக்குன்னு நாம லிங்க பிரமாணேன விநியோகா பண்றோம். சஹி
सहि इत्युक्ते मन्त्रः हि बर्हिर्देवसदनं दामि इति मन्त्रः हि लवणं प्रकाशयितुं समर्थः तर्हि तदङ्गमेव भवति. இதுதான் சப்தகத சாமர்த்தியம்னு சொல்லிட்டு இருக்கோம். தச்ச லிங்கம் த்விவிதம் சாமானிய சம்பந்தபோதக பிரமாணாந்தர அனபேக்ஷம் ததபேக்ஷஞ்ச तत्र यदन्तरेण यत् न संभवत्येव तस्य तदंगत्वं तदनपेक्ष्यं केवललिंगादेव. உதாரணத்துக்கு பாருங்க, இந்த மந்திரங்களை நாம இந்த கர்மாவுக்கு அங்கம்னு சொல்றோம் இல்லையா, அதை எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, உதாரணத்துக்கு இந்திர பிரகாசனமாக ஒரு மந்திரம் இருக்குன்னு வச்சுப்போம். இந்திர தேவதா கொண்ட கர்மாக்கள் நிறைய இருக்கு. அப்ப இந்த மந்திரத்தை நாம எந்த அதாவது எந்த கர்மாவில தேவதையா இருக்கக்கூடிய இந்திர பிரகாசனத்தை சொல்லணும்? பிரகாசகமா எந்த பிரகரணத்துல இருக்கோ அதை வச்சுட்டு சொல்லுவோம். பிரகரணத்தை வச்சுண்டு இந்த மந்திரஹா இந்திரனை பிரகாசனம் பண்றதுங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் இந்திரன் எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் தேவதையோ அங்கெல்லாம் இந்த மந்திரத்தை கொண்டு போக மாட்டோம். இந்த மந்திரம் எந்த பிரகரணத்தை படிச்சிருக்குன்னு பார்த்து அந்த கர்மாவினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய தேவதா பிரகாசனார்த்தமாக இந்த மந்திரத்தை கொண்டு போவோம். அப்போ என்ன ஆறுது, இந்த மந்திரத்தை லிங்கத்தினால விநியோகம் பண்ணும் பொழுது சாமானிய சம்பந்த போதகமான பிரகரண பிரமாணம் தேவைப்படுறது. சாமானிய சம்பந்த போதகம்னா என்னது? இது இந்த கர்மாவுக்கு சம்பந்தப்பட்டதுன்னு தெரியணுமா இல்லையா? அது எந்த பிரமாணத்தினால தெரிகிறது? பிரகரண பிரமாணத்தினால தெரிகிறது. அப்போ இந்த இடத்துல லிங்கேன விநியோகான்னு சொன்னாலும் கூட சாமானிய சம்பந்த போதக பிரமாண சககிருத்தமான லிங்கம் தான் விநியோஜகமா இருக்கு. இந்த அம்சம் புரிஞ்சிருக்க எல்லாருக்கும்? சாமானிய சம்பந்த போதக லிங்க சம்பந்த போதக பிரமாண சககிருத்த லிங்க பிரமாணேன விநியோகா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வெறும் லிங்கத்தை வச்சுட்டு மந்திரத்தை இந்த கர்மாவினுடைய அங்கம் இந்த மந்திரஹான்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன வேண்டியிருக்கு? சாமானிய சம்பந்த போதகமான பிரகரண பிரமாணம் அங்க தேவையா இருக்கு. இதுதான் இங்க என்ன சொல்லி கொடுக்கிறான், தச்ச லிங்கம் த்விவிதம் சாமானிய சம்பந்த போதக பிரமாணாந்தர இत्युक्ते பிரகரணாதி பிரமாணாந்தர அபேக்ஷம் தது அனபேக்ஷஞ்ச. அதாவது சாமானிய சம்பந்த போதகம் இல்லாமலேயே சில இடத்துல லிங்கம் விநியோஜகமா ஆயிடும். எங்கே அப்படின்னு கேட்டா, यदंतरेण यत् न संभवति तस्य तदंगत्वं तदपेक्षं केवल लिंगादेव यथा अर्थज्ञानस्य कर्मानुष्ठानांगत्वம். இப்போ பாருங்க, இந்த விதி வாக்கியங்கள் ஆகட்டும், இந்த மந்திரங்கள் ஆகட்டும், இந்த எல்லா வாக்கியங்களிலிருந்து வரக்கூடிய அர்த்த ஞானம் இருக்கே, இது கர்மாங்கமா இருக்கு. இது இல்லைன்னா கர்மாவை பண்ணவே முடியாது. அர்த்த ஞானம் வேணும். சரி, இந்த அர்த்த ஞானம் வேணும்னு சொன்னா குறிப்பிட்ட கர்மாவுக்கா இல்ல எல்லா கர்மாவினுடைய ஞானம் வேணுமா? எல்லா கர்மாவினுடைய ஞானம் தானே வேண்டியிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன வேண்டாம் நமக்கு? சாமானிய சம்பந்த ஒரு குறிப்பிட்ட கர்மாவுக்கு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லதா இருந்தாதான் நமக்கு சாமானிய சம்பந்த போதக பிரமாணம் வேணும். இப்போ இந்த இடத்துல அப்படி இல்லை, அப்படி ஒரு அவசியமே இல்லை. அதனால இங்க லிங்கம் நேரடியா விநியோஜகம் ஆயிடும். சாமானிய சம்பந்த போதக பிரமாணம் தேவையில்லை. என்ன அர்த்த ஞானம் கர்மாங்கம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு சாமானிய சம்பந்தம் தேவையில்லை. எல்லா கர்மாவுக்கும் தானே அந்த கர்மா சம்பந்தப்பட்ட ஞானம் சாதனமா இருக்கு. அதனால இங்க என்ன தேவையில்லை, சாமானிய சம்பந்த போதக பிரமாணம் தேவையில்லை. அதைத்தான் இங்க எப்படி சொல்றா, சாமானிய சம்பந்த போதக பிரமாண நிரபேக்ஷம் லிங்க பிரமாணம். சரி, இதே மந்திரங்களை விநியோகம் பண்ணும் பொழுது என்ன வேண்டியிருக்கு? சாமானிய சம்பந்த போதக பிரமாணம் வேண்டி இருக்கு. அதைத்தான் எந்த பதத்தினால சொல்றா, சாமானிய சம்பந்த போதக பிரமாண சாபேக்ஷம். இல்லையா? இந்த பங்கியை பார்த்தா தெரியும். தச்ச லிங்கம் த்விவிதம் சாமானிய சம்பந்த போதக பிரமாணாந்தர அனபேக்ஷம் தத் அபேக்ஷஞ்ச. அனபேக்ஷம் எங்கேன்னு கேட்டா அர்த்த ஞானஸ்ய கர்மாங்கத்வே. தத் அபேக்ஷம் குத்ர மந்திராணாம் தத்தத் கர்மாங்கத்வே. இது நல்லா புரிஞ்சிருக்கா இந்த விஷயம்?
எல்லாருக்கும் புரிஞ்சுக்குதானே? அண்ணா இன்னும் கொஞ்சம் சத்தமா புரியல. புரியல. இன்னும் கொஞ்சம் இந்த புரியல. சொல்றேன். இப்போ அர்த்த ஞானமானது அந்தந்த கர்மாவுக்கு சம்பந்தப்பட்ட வாக்கியங்கள், விதாரக வாக்கியங்களோ மந்திரங்களோ எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனுடைய அந்த வாக்கியங்களுடைய அர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த அர்த்தம் அந்தந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறதுக்கு வேணுமா வேண்டாமா? அதைத்தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், அர்த்த ஞானம் தத்தத் கர்மாங்கம், கர்ம மாத்திரம் பிரதி அங்கம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். அதாவது அர்த்த ஞானம் இருக்கே, விதாரக வாக்கியங்களுடைய அர்த்த ஞானமோ அல்லது மந்திரங்களுடைய அர்த்த ஞானமோ, இந்த அர்த்த ஞானம் பொதுவா கர்மாவை பண்றதுக்கு தேவையா இருக்கு. இந்த குறிப்பிட்ட கர்மாவுடைய அர்த்த ஞானம் தான் வேணும், அதனுடைய ஞானம் தான் வேணும் அப்படிலாம் இல்லை இல்லையா. அர்த்த ஞானம் கர்மானுஷ்டானம் பிரதி காரணம், அங்கம். இப்போ இந்த இடத்துல நமக்கு குறிப்பிட்ட ஒரு கிரியா, ஒரு கர்மாவை எடுத்துட்டு அதற்கு தான் அங்கம்னு சொல்றதா இருந்தாதான் பிரகரணாதி பிரமாணங்கள் வேணும். இந்த பிரகரணாதி பிரமாணங்களுடைய தேவை என்னன்னு புரிஞ்சிருக்கா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, தர்ஷபூர்ண மாச பிரகரணத்துல அக்னிய பிரகாசனம் பண்ணக்கூடிய ஒரு மந்திரா இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த அக்னிய பிரகாசனம் பண்ணக்கூடிய மந்திரத்தை எங்க விநியோகம் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். அதாவது நான் எப்படி கேள்வி கேட்கிறேன்னா, அக்னிய பிரகாசனம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இந்த மந்திரத்துக்கு இருக்கு. அதனால இந்த மந்திரத்தை எங்கெங்கெல்லாம் எந்தெந்த கர்மாக்கள் எல்லாம் அக்னி தேவதையா இருக்காரோ அங்கெல்லாம் இந்த மந்திரத்தை கொண்டு போகலாமா, அல்லது இந்த தர்ஷபூர்ண மாச பிரகரணத்தை படிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த தர்ஷபூர்ண மாசத்துல இருக்கக்கூடிய அக்னி தேவதா பிரகாசனார்த்தம் இந்த மந்திரஹான்னு சொல்லலாமா? ரெண்டுத்தையும் எதை சொல்லலாம்? தர்ஷபூர்ண மாசத்துக்குள்ளதான் சொல்லணும். ஏன்னா அந்த பிரகரணத்தை இது படிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இப்ப பாருங்க, இந்த மந்திரத்தை அக்னி பிரகாசனார்த்தத்துவம் அப்படின்னு இந்த மந்திரத்துக்கு சொல்றோமே, இது எந்த பிரமாணத்தை வச்சுன்னு சொல்றோம்? மந்திரமானது அக்னி பிரகாசனார்த்தா அப்படின்னு நம்ம எந்த பிரமாணத்தை வச்சுன்னு சொல்றோம்? அங்கத்துவ போதக பிரமாணங்கள் இருக்கே, ஸ்ருதி லிங்க அப்படின்னு வரிசையா, இதுல எந்த பிரமாணத்தினால நாம இந்த மந்திரமானது அக்னி பிரகாசனார்த்தா அப்படின்னு சொல்றோம்? லிங்க பிரமாணத்தினால சொல்றோம். ரொம்ப சரியா சொன்னேன். ஆனா வெறும் லிங்கம் போராது. ஏன்னா வெறும் லிங்கம் வச்சுன்னு சொல்லதான் என்ன ஆகும் தெரியுமா, அக்னி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் இது மந்திரம் லிங்கத்தை வச்சுட்டு பார்த்தா எங்கெங்கெல்லாம் அக்னி தேவத்தை இருக்கோ அங்கெல்லாம் போய் இந்த மந்திரம் அக்னி பிரகாசனம் பண்றதுக்கு சாமர்த்தியத்தோட இருக்கா இல்லையா? புரியுறதா? அப்போ வெறும் லிங்கத்தை வச்சுட்டா இப்படி ஒரு அர்த்தம் கிடைச்சிடும். நமக்கு அப்படி அர்த்தம் வேண்டாம். தர்ஷபூர்ண மாச பிரகரணத்துல இருக்கக்கூடிய தர்ஷாங்கமா இருக்கக்கூடிய ஆக்னேய யாகத்துல இருக்கக்கூடிய அக்னி தேவதா பிரகாசனார்த்தா அயம் மந்திரான்னு சொல்லணும். அதுக்கு வெறும் லிங்கம் வச்சிருந்தா போராது, கூடவே என்ன வேண்டியிருக்கு? பிரகரணம் வேண்டியிருக்கு. அப்ப அந்த பிரகரணம் என்ன பண்ணி கொடுக்கறதுன்னு கேட்டா, சாமானிய சம்பந்தத்தை போதனம் பண்ணி கொடுக்கிறது. அதாவது இந்த கர்மாவுக்கு இந்த மந்திரத்துக்கும் ஒரு அங்காங்கி பாவம் இருக்குன்னு முதல்ல காமிச்சு கொடுத்துரும் பிரகரணம். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த மந்திரம் வெறுமனே அங்காங்கி பாவா இல்லப்பா, இந்த அக்னிய பிரகாசனம் பண்ற இந்த வழியாகத்தான் அப்படின்னு காமிச்சு கொடுக்கும். முதல்ல பிரகரணத்தால் நமக்கு என்ன தெரியும், இந்த மந்திரம் இந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டதுனால இந்த பிரகரணத்துக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது எந்த பிரமாணத்தினால தெரிகிறது? அதுதான், அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், பிரகரண பிரமாணம் இந்த இடத்துல சாமானிய சம்பந்த போதகமா இருக்கு. இங்க பிரகரணம் சொல்றோமே, இது அதிகாராக்கிய பிரகரணம். இந்த தர்ஷபூர்ண மாசங்கிற ஹெட்டிங்ல படிக்கப்பட்ட மந்திரங்கள் அப்படின்னு அர்த்தம். அதிகாராக்கிய பிரகரணம் சொல்லுவோம். அந்த பிரகரணம் உபயாகாங்ஷா இல்ல, அதிகாராக்கிய பிரகரணம். சரியா? அப்போ இந்த பிரகரண பிரமாணம் தான் நமக்கு எதை காமிச்சு கொடுக்கிறது? சாமானிய சம்பந்தத்தை காமிச்சு கொடுக்கிறது. சாமானிய சம்பந்தம் என்னது? இந்த மந்திரத்துக்கும் இந்த கர்மாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அந்த விசேஷத்தை நமக்கு லிங்க பிரமாணத்தினால் தெரிகிறது. இந்த தர்ஷபூர்ண மாசத்துக்கு சம்பந்தப்பட்டதான அக்னி தேவதா இருக்கே, அந்த தேவதா பிரகாசனார்த்தா மந்திரா அப்படின்னு லிங்கம் சொல்லி கொடுக்கிறது. அப்போ இந்த லிங்கம்
நேரடியாக, அதாவது தான் ஒன்றே விநியோஜகமா இல்லை, சாமானிய சம்பந்த போதகமான பிரகரணத்தை சகாயமா வச்சுட்டுதான் விநியோஜகம் ஆறுது. இப்ப புரிஞ்சுக்காது. இதைத்தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த இடத்துல லிங்க பிரமாணமானது சாமானிய சம்பந்த போதக பிரமாண சாபேக்ஷம், அதை எதிர்பார்த்துட்டு இருக்கு. இது புரிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ இப்ப நிரபேட்சம்னா என்னது? இப்ப பாருங்க, அர்த்த ஞானம் கர்மானுஷ்டானாங்கம் அப்படின்னு பொதுவா நம்ம வச்சிருந்தா பண்ணி ஆகணும். அர்த்த ஞானம் இல்லாம அனுஷ்டானம் பண்ண முடியாது. அப்போ அர்த்த ஞானமானது கர்மானுஷ்டானாங்கம் அப்படிங்கிறது இது பொதுப்படையா இருக்கக்கூடிய ஒண்ணு தானே. இப்போ இந்த அர்த்த ஞானமானது கர்மானுஷ்டானம்னு சொல்லி கொடுக்கிற பிரமாணம் எதுன்னு கேட்டா லிங்க பிரமாணம். இந்த இடத்துல லிங்க பிரமாணத்துக்கு பிரகரணாதி சாமானிய சம்பந்த போதகமா இருக்கக்கூடிய மற்ற பிரமாணங்களுடைய அபேட்சா இருக்கா? இல்ல பொதுவா லிங்கமே அர்த்த ஞானம் கர்மானுஷ்டானம் பிரதி அங்கம் அப்படின்னு சொல்லிடுமா? பொதுவா சொல்லிடும், அர்த்த ஞானம் கர்மானுஷ்டானம் பிரதி அங்கம்னு சொல்லிடும். இது புரிஞ்சிருக்கா? அதனாலதான் இந்த இடத்த நம்ம என்ன சொல்றோம், சாமானிய சம்பந்த போதக பிரமாண நிரபேக்ஷம். நிரபேக்ஷம் அப்படிங்கிறது எதுக்கு விசேஷனம்? லிங்க பிரமாணத்துக்கு விசேஷனம். அதைத்தான் சொல்லி கொடுக்க பாருங்க. தத்ர யதந்தரேன யத் ந சம்பவத்யேவா தஸ்ய ததங்கத்துவம் ததபேக்ஷம் கேவல லிங்காதேவா. இப்ப பாருங்க, அர்த்த ஞானம் இல்லாமல் கர்மானுஷ்டானம் ந சம்பவத்யேவா தஸ்மாத் தாதிருஷஸ்தலே ததங்கத்துவம் தஸ்ய ததங்கத்துவம் தஸ்ய இत्युक्ते அர்த்தஞானஸ்ய ததங்கத்துவம் கர்மாங்கத்துவம் தத் அனபேக்ஷம் इत्युक्ते சாமானிய சம்பந்த போதக பிரமாண அனபேக்ஷம் கேவல லிங்காதேவா. யதா அர்த்தஞானஸ்ய கர்மானுஷ்டானாங்கத்துவம் நஹி அர்த்தஞானமந்தரேன அனுஷ்டானம் சம்பவதி, நைவ சம்பவதி, ந சம்பவதி. தஸ்மாத் அஸ்மின் ஸ்தலே லிங்கம் நிரபேக்ஷம் பிரமாணம் பவதி. இதோட இன்னைக்கு நிறுத்திப்போம். மங்கள ஸ்லோகா. யத்கிருபாலேஷ மாத்ரேண புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம் அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபிணம் வந்தே குருமானந்த ரூபிணம்.